friends, welcome to our channel Easy Abiantics. இன்னைக்கு இந்த வீடியோல RRBல இருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3. ஸோ ரயில்வேஸில் நீங்கள் ஒர்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா ரயில்வேஸுங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு பல்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வேகன்சி, எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி ஏஜ் எவ்வளவு, மெயின் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி பேட்டர்ன், இதெல்லாமே பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ரயில்வே ஆஸ்பிரன்ஸ் மறக்காமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1 பொறுத்தவரை இது ஒரு லெவல் 5 பே லெவல் ஜாப். இது 323 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா அது லெவல் 2 பே லெவல். ஸோ கிட்டத்தட்ட 6234 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வேகன்சிஸ் ஆர் டென்டேட்டிவ் தான். ஸோ மேபி இது இன்க்ரீஸ் கூட ஆகலாம். மற்றபடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6557 வேகன்சிஸ் ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேறு ஆர்ஆர்பி சோன்ஸில் ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அது கடைசி உங்களுக்கு ஒரு அனக்ஷர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்ஆர்பி சோன்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் இருக்கணும் ஃபார் டெக்னீஷியன் கிரேட் 1. டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் இதுதான் மேக்ஸிமம் ஏஜ். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். அதுவும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி June 30 இருந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஓகே, ஸோ July 29 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? July 29 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதே மாதிரி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா July 31 வரைக்கும் கூட லாஸ்ட் டேட் இருக்குது. ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா கூட மாடிஃபிகேஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. August 1 இருந்து August 10 வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரியேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அதை உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான். மற்றபடி உங்களோட மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ அதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா அது கிரியேட் அக்கௌண்ட்லேயே கொடுத்துருப்பீங்க. அதை தாண்டி உங்களோட வேற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அதான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 29. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் இருக்கிற மாதிரி இதுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 3 ராங் ஆன்சர்ஸ்க்கு 1 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் பொதுவாகவே ஆர்ஆர்பி ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ சிபிடியில் இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங். ஓகேவா? 1/3 ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர், விச் மீன்ஸ் 3 ராங் ஆன்சர்ஸ்க்கு 1 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் வரலன்னா இந்த எக்ஸாம் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சில எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு அவைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைனல் இயர் அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கிரேட் 1 பொறுத்தவரை SC கேண்டிடேட்ஸ்க்கு அப்பர் ஏஜ் உங்களுக்கு 5 இயர்ஸ் கிட்ட ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் அட்லீஸ்ட் 6 months கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டேஷன் அவங்களுக்கு UR EWS கேட்டகரினா 3 இயர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்குள்ள நீ வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3க்குமே உங்களுக்கு ஜென்ரல் ஏஜ் குரூப் 18 to 13 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃபார் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரீமி லேயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். என்னோட ஏஜ் லிமிட் முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த் வைஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரயில்வே எக்ஸாம் மேக்ஸிமம் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு இதுதான் எக்ஸாமினேஷன் ஃபீயாக செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் UR அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் சிபிடி சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணுறது இல்லை, அப்பியர் ஆகிருக்கணும். சொல்கிறது புரியுதா? அட்டன் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 rupees உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அது எந்த அக்கௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆதார் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஆதார் ஒரு
ஒரு அக்கௌண்ட் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கும் கரெக்ட்டா? ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். ஸோ அதெல்லாமே நீங்க அப்ளை பண்ணும்போதே அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ரோல் பண்ண கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ₹400 ரீஃபண்ட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க சிபிடி அப்பயர் ஆயிருக்கணும். சரிங்களா? ஸோ அதர் தென் தட் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டீஸ், அது மாதிரி இபிசி கேட்டகரி ஓகேங்களா? இபிசி வேற, இடபிள்யூஎஸ் வேற ஓகேங்களா? ஸோ 2மே வேற வேற. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹250 அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும். அந்த 250 கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதேதான். நீங்க சிபிடி அப்பயர் ஆயிருக்கணும். அத மறந்துறாதீங்க. இல்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. எனக்கு ரீஃபண்ட் ஆகலன்னு கேட்கக்கூடாது. அப்பயர் ஆயிருந்தா மட்டும் தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்தபடி இது ஆன்லைன் மோட் பேமெண்ட் தான். ஸோ சீக்கிரம் நீங்க அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட்டும் கையோட முடிச்சிருங்க. ஓகே. ஸோ அதான். ஓகே. ஸோ அதுக்கு பிறகு ரிசர்வேஷன் பத்திலாம் குடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு நம்ம எப்படி பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ன பேட்டர்ன்ல எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ் சிபிடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஸ்டேஜ் சிபிடி தான். ஓகே. ஸோ கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் தான் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது. நம்ம ஏஎல்பிலாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் சிபிடி இருக்கும். அதை தாண்டி சிபிஏடி இருக்கும். ஜேஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது இல்லை. ஓகேவா? டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெவல் ஆஃப் சிபிடி மட்டும்தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்தது. அதுக்கு பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான். சரிங்களா? இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இது 2த்துக்குமே தனித்தனியா தான் நீங்க அப்ளை பண்ணணும் ஆக்சுவலி. இப்போ டெக்னீஷியன் 1, டெக்னீஷியன் 3 2 குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஓப்பனிங்ல இருக்கு. ஸோ 2த்துக்குமே நீங்க ஒரே அப்ளிகேஷன் போட முடியாது ஆக்சுவலி. ஸோ டெக்னீஷியன் 1ம் டெக்னீஷியன் 3 2மே எனக்கு எலிஜிபிள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தனித்தனி அப்ளிகேஷன் தான் போடணும். அதுவும் நீங்க நான் ஒரே ஆர்ஆர்பி சோன் கீழ நீங்க 2 அப்ளிகேஷன் போட முடியாது. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருவாங்க ஃப்ரம் ஃபர்தர் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அது ஜெனரல் ரூல் தான். ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆர்ஆர்பி சோன் குடுத்தீங்களோ அந்த ஆர்ஆர்பி சோனை லாஸ்ட் வரை உங்களுக்கு மாத்தவும் முடியாது. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபிடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பே லெவலுக்கும் செப்பரேட் சிபிடி இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். டெக்னீஷியன் 1க்கு ஒரு சிபிடி இருக்கும். டெக்னீஷியன் 3க்கு வேற சிபிடி தான். ஸோ தனித்தனி அப்ளிகேஷன் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸும் இருக்கு. ஏன்னா டிஃபரெண்ட் ஷிஃப்ட்ல இது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷிஃப்ட் இருக்குன்னா அதோட டிஃபிகல்ட்டி லெவலை பேஸ் பண்ணி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ல தான் உங்களை ஃபைனல் மெரிட் லிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சிபிடி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ 1:30 மணிக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். ஓகே. 1½ ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். 90 மினிட்ஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் இருக்கும். அஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் எப்பவும் போல இருக்கும். சரிங்களா? அது மாதிரி எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் இதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். ஜென்ரலுக்கு 40% மினிமம். இது 40% எடுத்தாலும் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படுவீங்கன்னு கிடையாது. 40% எடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். ஓகே. மேபி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். 40% கீழே இருந்துட்டீங்கன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பா எலிஜிபிள் இல்லை. அதுதான். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25%. ஓகேங்களா? இது மெயினா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மார்க்ஸ் தான் ஃபர்தர் ஷார்ட் லிஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிடிஎஸ் சிலபஸா இருக்கும். கிரேட் 3 கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் இது பொதுவாக உங்களுக்கு எல்லாமே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்தியன் எக்கனாமி பத்தி, பாலிட்டி பத்தி, ஓகேங்களா? ஜிகே ரிலேட்டடா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, வேர்ல்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் ஜென்ரல் அவேர்னஸ். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகிஸ், ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், நம்பர் சீரீஸ், கோடிங், டீகோடிங், அந்த சிலாகிசம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரியான பேட்டர்ன் தான். அந்த அதோட உங்களுக்கு காம்ப்ளிகேட் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேங்க் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது பார்த்துப்பீங்க. அடுத்த 3 பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இது உங்களுக்கு வழக்கமான ரயில்வே எக்ஸாம்ல இது இருக்காது இல்லைங்களா? இது டெக்னீஷியனுங்கிறதுனால கம்ப்யூட்டர்ஸோட பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இது நீங்க ரொம்ப அட்வான்ஸா ப்ரோக்ராம் லெவல்ல கொஸ்டின் இருக்கும் அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். கம்ப்யூட்டர் பத்தின ஆப்ரேட்டிங் நாலேஜ் இருந்தாலே போதும். பேசிக்ஸா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தின ஒரு பேசிக் அவேர்னஸ் இருந்துட்டாலே போதும். இந்த செக்ஷன் நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமா ஆர்ஆர்பியில இருக்கிற அதே சிலபஸ் தான்.
நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் பத்தின கொஸ்டின்ஸ், அதை தாண்டி உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், மென்சுரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி செட்டுலாம் இருக்கு. ஸோ இதுதான் என்ன கேட்டால் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது, செட்டு பத்தின டீட்டெயில்ஸ்லாம். இது உங்களுக்கு செட் உங்களுக்கு படிக்கணும்னா நீங்க 10th ஸ்டேட் போர்ட் புக் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கூட போதும். 9th இருந்தே வரும் ஆக்சுவலி. ஓகேவா? 10th வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணணும் கூட இல்லை. 9th இருந்தே உங்களுக்கு செட்டு ஸ்டார்ட் ஆயிரும். 9th 10thலாம் இது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இதில் கவர் ஆகுது. ப்ராபபிலிட்டியும் இருக்கும் 10th லாஸ்ட் லெசன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டீங்கனாலே இந்த செக்ஷன் உங்களுக்கு கவர் ஆயிரும். இதில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட நீங்க கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுலையுமே காமனா இருக்கிற டாபிக்ஸை சிலபஸா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் அதே தான். இப்போ நீங்க மெக்கானிக்ஸ்ல டீட்டெயிலா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஈஸி பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குதான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த செக்ஷன். புரியுதுங்களா? ஓகேவா? அதுக்காக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. மெயினா இதுல பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை பிசிக்ஸ் தான். ஸோ கொஞ்சம் ஈஸி ட்ரிபிள் இ கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன கேட்டா. ஓகேவா? ஸோ அதான் இதான் மெயின் சிலபஸ். சரிங்களா? இப்போ செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸ், அதே மாதிரி ரீசனிங்ல 15, கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸ்ல ஒரு 20, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க 35. ஸோ ஓவராலா 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு இந்த செக்ஷன்ல இவ்வளவுதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸும் வேரி ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மார்க் அலாட்மெண்ட்டும் கொஞ்சம் மாறலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3. ஓகே. ஸோ அதுக்குமே சிபிடி அதே மாதிரி தான் 1.5 hours 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். அதே நெகட்டிவ் மார்க்கிங் தான், நார்மலைசேஷன் இருக்கு, அதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. சிலபஸ் பார்த்தீங்கன்னா சாரி கிரேட் 1 கம்பேர் பண்ணும்போது கிரேட் 3ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி சிலபஸ் தான் என்ன கேட்டா. மேக்ஸ்ல பேசிக்ஸ், ஓகேவா, இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். மீன், மீடியன், மோட் அதெல்லாம் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கொயர் ரூட், ஏஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ரீசனே அதே மாதிரி தான். அந்த லெவலுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது, கொஞ்சம் ஈஸி கொஸ்டின்ஸாக இருக்கும். இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு அடிஷ்னலாக இல்லை, அங்கே நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இங்க அதுக்கு பதிலாக ஜென்ரல் சயின்ஸ். இங்க கம்ப்யூட்டர்ஸ் பத்தின கொஸ்டின் இருக்காது. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஏஎல்பியில நம்ம சொன்ன மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம், குரூப் டி எக்ஸாமுக்கு பார்த்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் 10th வரைக்கும் என்டிபிசி லெவல்ல, சாரி என்டிபிசிங்கிற என்சிஆர்டி லெவல்ல உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அது ரிலேட்டடா உள்ள பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? இதுக்கான கோர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குமே இதுவும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, ஆர் என்னோட மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுதான். ஸோ இங்கே அதுக்கு பிறகு ஜென்ரல் அவேர்னஸ் நான் ஃபர்ஸ்ட் இந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஸோ பேசிக் டெய்லி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும், அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே மார்க் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ், ரீசனிங்கில் 25, ஜென்ரல் சயின்ஸில் இருந்து அதிகமான வெயிட்டேஜ் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 40 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போகும். சரிங்களா? இதான் ஓவராலாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது. ஸோ சிலபஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த கான்செப்ட்ஸ் இந்த டாபிக்ஸ் தான் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் டாபிக்ஸ் தான். இதை தாண்டியும் உங்களுக்கு கேட்கலாம், இது ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸும் கேட்கலாம், அல்லது அதை ஸ்கிப் கூட உங்களுக்கு பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தி ஷிஃப்ட் தான். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஷிஃப்ட்டில் கேலண்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டிருப்பாங்க, சில ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பாங்க, சிலாகிசம் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்கலாம், பிளட் ரிலேஷன் கொஸ்டின் அதிகமாக. ஸோ அதுக்காக தான் நார்மலைசேஷன் கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஈஸியாக கிளியர் பண்ற ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஸோ காம்படிஷன் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது மேபி இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்ன கேட்டால் மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மற்றபடி இவ்வளோ அனக்ஷஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அனக்ஷஸை நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கலாம். கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக ஜென்ரல் சயின்ஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு, ஜூலை 6லேருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 20
டே கோர்ஸா நடக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்டு இதெல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க் யூ.